Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. 2D Entertainment மற்றும் Stone Bench தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at VCare. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. தமிழக வெற்றி கழகம் சார்பாக கோவையில் 2 நாள் கூட்டம் வந்து நடந்தது. 2 நாள் கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிபேட்டில் உட்காந்துருக்கிறவங்களுக்குலாம் தொடர்ந்து ஆள் இல்லைன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் தலைவரை கூட்டிகிட்டு வரல தான் பிரச்சனையே இருக்குது. பார்த்தீங்கல்ல, சென்னையில் இருக்கக்கூடிய இங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடிய டிபேட்டில் பேசிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் காதில் விழுகிற மாதிரி சவுண்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிபேட்டில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இது அவங்கள ரொம்ப கிளியை ஏற்படுத்திவிடு. குறிப்பாக என்ன தான் சொல்கிறாங்க, புள்ளிவர புலிகள்னு சொன்னது என்ன தரக்குறைவாக அநாகரிகமாக ஒரு தம்பி வந்து என்கிட்ட பிஹேவ் பண்ணவங்கள அவங்க தலையில் தூக்கி கொண்டாடுறாங்க. அப்போ என்னோட அதிரடி விஜய்க்கு பெரிய கிளியை ஏற்படுத்தி இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், இது கூட்டம்தான், ஓட்டு இல்லை. சீமான் 8.2% வாக்கை நிரூபித்தவர். நீங்கள் 2024 லெட்டர் பேடாக இருந்தவர். சீமான் பரையர் வன்னியர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிராக களத்துக்குள்ளே நின்றவர். நீங்கள் களத்தை வேடிக்கை பார்த்தவர். சீமான் ஈரோடு கிழக்கு களத்தில் நின்று களத்தில் நிற்காத என்டிஏயை பலகீனப்படுத்தும் சக்தி படைத்தவராக இருக்கார். 18% வாக்கெடுத்த என்டிஏயை அண்ணாமலை நிற்காதனால பலகீனப்படுத்தக்கூடிய சக்தி படைத்தவராக இருக்கார். நீங்கள் இதுவரை களத்துக்குள்ளே நிற்கல. களத்துக்கு வரல நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. களத்துக்கு வந்தாச்சு. பூத் கமிட்டி கூட்டமும் நடத்தி முடிச்சாச்சு சார். பூத் கமிட்டி கூட்டம் போட்டு இப்போ சீமான் வந்து எதுவும் தெளிவாக விஜய் பார்த்துக்கலாம். நான் விஜய்க்கே டைரெக்டாக நான் சொல்கிறேன், சீமான் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லைன்னு சொல்கிறாரு விஜய். அப்போ சீமான் என்ன சொல்கிறாரு, அண்ணா திமுகவுக்கு மாற்று திமுக இல்லைன்னு சொல்கிறாரு. சீமான் சொல்கிறாரு, புலி தனியாக தான் சண்டைக்கு போகும், நாய் தான் 4 நாயை சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போகும்னு கூட்டணி வைக்கிறத சீமான் விஜய் அவர்கள் அது தொடர்பா கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டாரு. 2026ல நம்ம ஆட்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க பிரச்சாரத்தை இப்ப இருந்தே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன கொடுக்கலங்கிறதான் என்னோட கருத்து. நீங்க அதை புரிஞ்சுக்கிடுவீங்க. அடுத்தால சீமான் வந்து தெள்ள தெளிவாக கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு. அதிமுக ஊழல் அமைச்சர்கள் என் கைது இல்லைன்னு பேசுகிறாரு. பொள்ளாச்சி பாலியலை பற்றி பேசுகிறாரு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசினார். இந்த 4 விஷயத்தை என்னைக்காவது விஜய் பேசியிருக்கிறாரா? சீமான் இலவசங்கள் என் நாட்டுக்கு கேடுங்கிறாரு. விஜய் இலவசங்களை ஆதரித்து சர்க்கார் படத்தில் இலவசத்தை எதிர்ப்பார். இங்கே இலவசத்தை ஆதரித்து எடப்பாடி கூட கூட்டணி வாய்ப்பு கிடைக்காதாங்கிற ஏக்கத்திலையும் ஒரு பரிதாபமாக அதை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையிலையும் விஜய் இருக்கிறார். அந்த கூட்டத்திலே விஜய் வந்து சோகமாக தான் இருந்தார். சீமான் எந்த மீட்டிங் கேளுங்க ஜாலியாக பேசுவார். நான் வந்து யாரு கூடயும் கூட்டணி வைக்க முடியாது, ஏன் பாலிசியை ஏபிசிடி எதிர்ப்பு தான், ஏ ஃபார் ஏடிஎம்கே, பி ஃபார் பிஜேபி, சி ஃபார் காங்கிரஸ், டி ஃபார் டிஎம்கேன்னு தெளிவாக சொல்கிறார். 214 தொகுதியிலும் கேண்டிடேட் போட போகிறேன்னு தெளிவாக சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு உடன்பாடாக இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அவர் வக்ஃபோர்டு விஷயத்தில் ரொம்ப ஆணித்தரமாக 2 வார்த்தையை சொல்கிறாரு. முஸ்லீம் அறக்கட்டளைக்குள்ள பிற மதத்தவரை போடும்போது திருப்பதி கோயிலில், பூரி ஜெகநாதர் கோயிலில், இந்து அறக்கட்டளைக்குள்ள ஹெச்ஆர்என்சிக்குள்ள ஏன் ஒரு கிறிஸ்தவரையும் முஸ்லீமும் போடக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. இல்ல சார், சீமான் பேட்டி கொடுக்குறாரு, நிறைய இடங்கள்ல பேசுறாரு. விஜய் கட்சி சார்பா சுப்ரீம் கோர்ட்ல வந்து வாதாடல. நீங்க ஆதவர்ஜனுடைய ஸ்பீச் பார்க்கலையா? நீங்க திமுக காரர் மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த விவகாரத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரோலும் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம ரோல் இருக்குங்கிறது அது தம்பி அவர் செந்திலே ஒத்துக்கிட்டாரு. பட் அதில் வாதாடலைங்கிறதையும் செந்தில் தெளிவாக சொன்னார். அது செந்தில் கருத்து தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ரோல் விஜய்க்கு இருக்குங்கிறத நான் செந்தில்னா நீங்கள் யார் சொல்கிறீங்க? அந்த டிவியில் எல்லாம் ஆங்கராக இருந்தார் செந்தில்வேல், தம்பி செந்தில்வேல் கருத்தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அதாவது விஜய் வந்து சிஏ எதிர்ப்புன்னு தானே லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு 2024 சொன்னார். அப்போ அவருக்கு நோக்கம் என்ன? பாஜக ஜெயித்தரக்கூடாதுங்கிறது தானே. இதுலேயும் பாஜக எதிர்ப்பில் அவர் தெளிவாக தான் இருக்கிறாரு. ஆனால் பாஜக இன்க்ளூசிவ் ஏடிஎம்கே அலைன்ஸுக்குள்ளே போவாரா இல்லையாங்கிறதான் பெரிய இல்லை. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ அந்த கூட்டம்லாம் வந்து நேற்று வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது. உதயநிதி ஸ்டாலினும் வந்து அந்த ரோட் ஷோ பண்ணார். விஜய் அவர்களும் அங்கேருந்து கிளம்பி வரும்போது ரோட் ஷோ பண்ணார். அந்த 2 பேரோடைய அந்த கூட்டத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இயல்பான கூட்டமா, காசு கொடுத்து கூட்டம் வந்த கூட்டமா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் பார்வைக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது நீங்கள் அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து ரவீந்திரன் துரைசாமியை பயந்துட்டாரோ? உதயநிதி ஸ்டாலின் இது வந்து விஜய்க்கு அவமானம். ஸ்டாலின் இஸ் த பிளேயர், சீமான் இஸ் த பிளேயர், ப்ரூவ்டு பிளேயர்ஸு.
எடப்பாடி இஸ் த பிளேயர். நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் கூட உங்களை ஒப்பிட்டு இருக்கிறது, ஸ்டாலினுக்கு நிழல கூட நீங்க இல்ல நான் கேட்டது ரோட் ஷோ 2 பேரும் நடத்துறாங்க, யாருக்கு கூட்டம் வந்திருக்கு, யாருக்கு இயல்பா வருது? ஓகே, நீங்கள் கூட்டம் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். விஜய்க்கு லீடர் கூட்டம் வருது. இதே விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்து விக்கிரவாண்டியில் நோட்டாவுக்கு ஓட்டு கூடுன்னு சொன்னார். அவங்க ஆட்கள் எல்லாம் எல்லாருமே சொன்னாங்க. நோட்டாவுக்கு 1/2% இருந்த நோட்டா 1/4% ஓட்டு குறைஞ்சி போச்சு. திமுகவுக்கு ஓட்டு கூடி போச்சு, போலிங்கு கூடி போச்சு. அப்போ விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தது வெத்து வேட்டு செல்லாத நோட்டு விஜய்னு திமுக பண்ணிட்டாங்கல்ல. நான் அது ஸ்டாலின் தான் காரணம். ஸ்டாலினுக்கு நிழலா இருந்து அங்கே கனிமொழி போகல. அப்போ விஜய் களத்தில் இல்லை சார், இப்போ வந்துட்டார் சார். 26 தான் வந்து களம் என்னன்னு தெரியும் சர்மா. அவர் 234 போட மாட்டார். சீமான் மாதிரி உறுதித்தன்மையோட தலைவர் இல்லை, வேவரிங்காக இருக்காருங்கிறத தான் நான் சொல்கிறேன் சர்மா. இல்லை நீங்கள் சொல்கிறதும் ஆதவர்ஜுன் சொல்கிறதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுக அதிமுக திமுக அதிமுக இவங்க தான் வந்து தமிழ்நாட்டையே சூப்பராக வச்சுருந்தாங்க 75 வருஷமா அப்படின்னு நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் கருத்து வைக்கிறீங்களா? நான் கேட்குறேன், மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கா? இல்லையே. ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆண்மை இருந்தா, துணிச்சல் இருந்தா, அரசியல் ஆண்மை இருந்தா, துணிச்சல் இருந்தா, கொடநாடு கொலையை ஏன் திமுக இன்னும் கண்டுபிடிக்கல? ஸ்டாலின் பொய் சொல்லி ஓட்டு வாங்கினாரு. கொடநாடு கொலையாளிகளை ஏன் கண்டுபிடிக்கல? ஸ்டாலின் பொய் சொல்லி ஓட்டு வாங்கினாரு. அதிமுக அமைச்சர்களை என்ன அரெஸ்ட் பண்ணல? பொள்ளாச்சி பாலியல் இதுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல, தூத்துக்குடிக்கு தீர்வு கிடைக்கலன்னு ஆதவ் அர்ஜுனா பேசிட்டு வர சொல்லுங்க. அவர் எடப்பாடிக்கு ஏஜென்ட்டுங்க ஆதவ் அர்ஜுனா. யாரை ஏமாத்துறாரு ஆதவ் அர்ஜுனா? சீமான் தெளிவாக நிற்கிறாரு. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைன்னு பெருந்தலைவர் காமராஜ் சாகும் போதும் 35 to 40% வாக்கெடுத்த தலைவர் வார்த்தையை குட்டையில் ஊறிய மட்டைகளை நாரா கிளிப்பங்கிறாரு. பெரியாருக்கு எதிராக சீமான் நிற்கிறாரு. பெரியார் எதிர்ப்பில் 15 to 20% வாக்குனால கிடைக்கும்னு நினைக்கிறாரு. ப்ரோ பெரியாரா ஸ்டாலின் நிற்கிறாரு. ப்ரோ பெரியாரா சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, நோட்டாவுக்கு ஓட்டு போட சொன்ன செல்லூர் ராஜி, ஜெயக்குமார் எல்லாரும் ப்ரோ பெரியார் இருக்கிறாங்க. இவங்க வழியில் இவங்களோட எச்சமாட்டும் சொச்சமாட்டும் ப்ரோ பெரியார் ஆட்டு விஜய் நிற்கிறாரு. அப்போ ப்ரோ பெரியாரா நிற்கிறதே எடப்பாடி கூட நாளைக்கு ஒரு கூட்டணி வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்குன்னு நான் குற்றம் சாட்டுறேன். ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன ஓட்டமோ அதுதான். அப்போ சீமான் தான் ஹீரோவாக நிற்கிறாரு, 214 நிற்கிறாரு, தெளிவான நிலைப்பாட்டில் நிற்கிறாரு. நீங்கள் வேவரிங்க உங்கள் சினிமா பாப்புலாரிட்டியை எடப்பாடி கிட்ட சேல்ஸ் பண்ணலாமாங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கிறீங்க. கொடநாடு கொலையாளிகளை ஏன் ஸ்டாலின் கண்டுபிடிக்கலன்னு ஆதவ் அர்ஜுனா பேசிட்டு நான் என் கருத்தை மாற்றிக்கிறேன். எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய்க்கு வரக்கூடிய செல்வாக்கு, மக்களுடைய வரவேற்பை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. இது மேட்ரே இல்லை. சரத்குமார் ராதிகாவுக்கு இங்கே இல்லாததா? இது விஜய் பெரிய ஆளாட்டு கோயம்புத்தூரில் போய் இவரை பார்த்தாரு, மோடியை போய் பார்த்தாரு 2014. ஜெயலலிதா சரத்குமார் 55 வயசுக்கு அப்புறம் படமே ஓடாத போது அவர் கட்சியை வந்து எப்படி நடத்தினாரு, எங்கே போய் சேர்ந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ராதிகாவும் எந்த டைமில் வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதுவும் நீங்கள் விஜய் எப்படி ஒப்பிடுவீங்க? அதை விட மோசமாக கூட போகலாம். 26 ரிசல்ட் வந்தால் தானே தெரியும் யாராத்தா செத்தான்னு. கற்பனையாக கிளைம் பண்ணுறது எப்படி ஒத்துக்க முடியும்? கருத்து கணிப்பில் வர்றது எப்படி ஒத்துக்க முடியும்? கூட்டத்தை வச்சு எப்படி ஒத்துக்க முடியும்? 26 நீங்கள் ஓட்டு எடுத்துட்டீங்கன்னா என்ன ஓட்டு குறைஞ்ச ஓட்டுன்னா நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் ஆர்டி சார்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. என்ன ரிசல்ட் வந்தாலும் அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் போக போகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த எலிஜிபிலிட்டிக்கே இல்லாதவர் இல்லை, எந்த இடத்துல இன்னும் விஜயை வந்து நீங்கள் அங்கீகரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஹெசிடேஷனாக இருக்குது? ஹெசிடேஷன் இல்லை. விஜயகாந்த் 8.3 எடுத்த வந்து அங்கீகரித்து தான் தீரணும். கமல்ஹாசன் 39 கேண்டிடேட் போட்டார். விஜய் கேண்டிடேட் போட முடியாமல், கமல்ஹாசனுக்குள்ளே எலிஜிபிலிட்டி இல்லாமல், கமல்ஹாசனுக்குள்ளே தகுதி இல்லாமல், கமல்ஹாசனுக்கு திறமை இல்லாமல் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தார். நீங்கள் லெட்டர் பேடாக இருந்ததுக்கு 1000 காரணம் சொல்லுவீங்க. நாங்கள் லெட்டர் பேடு தான் சொல்லுவோம். அப்போ என்னைக்கு நீங்கள் லெட்டர் பேடு இல்லைங்கிறத நீங்கள் 26 நிரூபிச்சுட்டா அந்த ஓட்டை நீங்களும் நானும் ஒத்துக்கிட்டு தான் போகணும். இதில் முதல் நாளும் 2வது நாளும் 7500 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சார். அது எல்லாமே வந்து கொங்கு வட்டாரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா பகுதியிலேருந்தும் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க 214 போட்டால் ஒரு ஓட்டு வருங்கிறது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பூத் கமிட்டி போடுறதுக்கே ஆட்கள் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் சொல்லலைங்க. நீங்க சொல்லல, அது நீங்க சொன்னவங்கள்ட்ட கேளுங்க. நான் பல நிரூபிக்காதவரான்னு சொன்னேன். பல நிரூபிச்சவரா சொல்லுங்க. நீங்க பல நிரூபிச்சவரா விஜய் சொல்லுங்க. 2026 நிரூபிக்க போறேன்னு அவர் சொல்றாரு. ஆட்சியே பிடிக்க போறோம். நீங்க ஆட்சியே பிடிக்க மாட்டாரு, அவர் வந்து ஒரு பிளேயரே கிடையாது, அன்ப்ரூவ்டு லீடரா இருக்காரு அப்படின்லாம் நீங்க சொல்றீங்களா? அன்ப்ரூவ்டுங்கிறது உண்மைதானே சர்மா? மோடியை போய் பார்த்த பிறகும் இவர் சீமான் பிரச்சாரத்தில் 6% ஜெயலலிதா கூட வந்து உண்மைதானே? விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா நிரூபித்தது உண்மைதானே? 2014 விஜய் வேஸ்ட்டுன்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு நிழல் விக்கிரவாண்டியில் நிரூபித்தது உண்மைதானே? இதை தாண்டி நீங்கள் பெரிய ஆளுன்னா 26 நீங்கள் எடுக்கக்கூடிய ஓட்டை வச்சு தானே சொல்ல முடியும். 5 முறை தான் வெளியே வந்திருக்காரு. அதுக்குள்ளாகவே இவ்வளோ ரியாக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்குதுல்ல. திமுகலேருந்து, அதிமுகலேருந்து, பாஜகவிலேருந்து எல்லா பக்கம் ரியாக்ஷன்ஸ் வருது. நீங்கள் 214 போட மாட்டீங்க, நீங்கள் கள்ளத்தனம் பண்ணுறீங்க. எடப்பாடிக்கு ஏஜெண்டா ஆதவ் அர்ஜுனா இருக்கா? நான் குற்றம் சாட்டுறேன்.
நீங்கள் அதுக்கு ஆதவர்ஜுனாட்ட கேளுங்க. ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறாரு கொடநாடு கொலையாளிகளை பற்றி ஏன் ஆதவர்ஜுனா பேசலை, இதுதான் அவர் நாட்டில் நடந்த கொலைக்கு ஒரு தார்மீக ஒரு அறச்சீட்டமா, இது எவ்வளவு சந்தர்ப்பாத நிலைப்பாடு, அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைது செய்யப்படலைங்கிறத ஸ்டாலின் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தார, அதிமுக அமைச்சர்கள்லாம் கைது செய்வேன்னு ஏன் கைது செய்யலைங்கிறத ஏன் கேட்கல, சீமான் கேட்குறாரு. சீமான் சுத்த வீரராக நிற்கிறாரு, நீங்கள் அரசியல் வியாபாரியாக நிற்கிறீங்கன்னு ரவீந்திரன் துரைசாமி குற்றம் சாட்டுறாரு. இது வந்து 2026 வரை என்ன நடக்கும்? அப்போ விஜயை வச்சு ஸ்ட்ராங்காக சொல்லுங்க. விஜயே சொல்லிட்டாரு. விஜய் என்ன சொன்னார்? சென்ட்ரலில் பாஜக ஆட்சி நடக்குது, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடக்குது, யாரை எதிர்க்கணுமோ நாங்கள் அவங்கள எதிர்க்கிறோம், அதிமுக எதிர்க்க. அது அவர் அதைத்தான் சொல்லுவார். நான் சொல்கிறேன் ஆதவர்ஜுனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏஜென்ட்டுங்கிறேன். அது 26 தானே தெரியும். இல்லை, இப்போ அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணி அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாரு. இங்க வந்து எங்க தலைமையில தான் கூட்டணி என்ன வேணாலும் சொல்லிட்டாரு. ஆதவர்ஜுன் சொல்லலாம், ஜான் ஆரோக்கியசாமி சொல்லலாம், ஆனா விஜய் சொன்னது தானே எடுபடும். அதாங்க கமலாசன் மாதிரி 39 போடுறதுக்கே கெப்பாசிட்டி இல்லாத இன்எலிஜிபிளான விஜய் எப்படி 214 போட்டுக்கிடுவாரு? 214 போட்டால் இது கேளுங்க, நான் பாராட்டிட்டு போகிறேன் சர்மா, எனக்கு என்ன இருக்குது, போட்டுக்கிட மாட்டார், கெப்பாசிட்டி இல்லை, நடிக்கிறாரு. அவர் எடப்பாடி மேலே மயக்கத்திலையும் எடப்பாடி கிட்ட பலம் நிரூபிக்காமலே விலை பெயரலான்னு நிற்கிறாருங்கிறது என் குற்றச்சாட்டு. அவர் போட்டுட்டாருன்னா 214 போட்டுட்டாருன்னா சபாஸ் விஜய், என் குற்றச்சாட்டு தப்பு நிரூபிச்சிட்டீங்க, சபாஸ் ஆதவர்ஜுனா நீங்கள் உங்கள் நேர்மையை நிரூபிச்சிட்டுங்கிற. இப்போ ஆதவர்ஜுனா ஃப்ராட் பண்ணுறாரு, கொடநாடு கொலையை பற்றி பேச மாட்டார், அதிமுக ஊழல் அமைச்சர்கள் கைதை பற்றி பேச மாட்டார், தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேச மாட்டார். காரணம் ஏஜெண்டாக ஏஜெண்டா ஆதவர்ஜுனா இருக்காருன்னு நான் குற்றம் சாட்டுறேன் சர்மா. அதிமுக வந்து இன்னும் விஜய் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விஜய் 214 சீமான் மாதிரி தில்லா தனிச்சு போடுறதுக்கு சக்தி இல்லாதவர், கமலாசன் அளவு 39 போட கூட கெப்பாசிட்டி இல்லாத இன்எலிஜிபிளான ஆள் நான் குற்றம் சாட்டுறேன். நீ 214 போட்டுட்டீங்கன்னா சபாஸ் விஜய்னு பாராட்டிட்டு போகிறேன். இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? எல்லா கதவுகளும் எனக்கு வந்து திறந்திருந்தது விஜய் கூட்டணியில் உள்ள வரதுக்கு, ஆனால் நான் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் உண்மையிலே திருமாவளவன் பேசாத ஒன்றை சொல்கிறேங்க. என் சகோதரர் தான் திருமாவளவன், என்னோட பார்வை வேறு, அவரோட பார்வை வேறு. அவர் மோடி கேபினெட்டில் ஒரு மந்திரியாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவன் நான். இப்போ இல்லை, முன்னாடியே நான் முயற்சி பண்ணேன். அவங்க ராம்தாஸ் அதவலை 15 வருஷமாக இருந்துகிட்டு இருக்கார் பாஜகவில், எதுவும் இல்லை, இவருக்கு பேக்கிங் இருக்குது, ஆனால் அவர் அதை ஏற்றுக்கலைங்க. உண்மையிலே திருமாவளவன் அதில் ஏற்றுக்கல்ல. மோடி வந்து அவர் கேபினெட் கொடுக்க தயாராக இருக்கார். இப்போ 2 MP இருக்குது அவருக்கு, கண்டிப்பாக கொடுக்க தயாராக இருக்காருங்க. அவர் ஏற்றுக்கல்ல. அதை சொல்லதுக்கு சகோதரர் திருமாவளவனுக்கு தகுதி இருக்குது, நான் அதை மறுக்க மாட்டேன். இப்போ அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அடுத்தடுத்து புதிய கூட்டங்கள், புதிய நிகழ்ச்சிகளை வந்து தமிழக வெற்றி கழகமாக பண்ண போகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ 26ல் வரைக்கிற ஓட்டு தான் மெயின், இதெல்லாம் அதுக்குள்ள ரூட்டு. அந்த ரூட்டில் இவங்க இருக்க மாட்டாங்க. சரியான ரூட்டில் பயணிக்குதா? 214 போட்டால் நான் பாராட்டுறேன்னு சொல்கிறோம்ல. இல்லை, இப்போ போயிட்டு இருக்க அந்த பயணம், அந்த ரூட்டு அது 234 இருக்காதுன்னு நீங்கள் நம்புறீங்க? இல்லை, விஜய் முகத்தில் சோகம் தெரியுது, மாட்டிக்கிட்டமைங்கிற கவலை தெரியுது. நாம் பிரிக்கிற ஓட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துருவாகி உதயநிதி ஸ்டாலினை மேலும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிருமோங்கிற வேதனை தெரியுது அவர் முகத்தில், தெளிவாக தெரியுது. காரணம், விஜய்க்கு ஓட்டு போட போகக்கூடியவர் 214 போட்டுக்கிட மாட்டார். போட்டால் அவருக்கு ஓட்டு போடக்கூடியவங்க ரெட்டையில வாக்காளர் தான். அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட வன்னியர்களும் வெள்ளாள கவுண்டர்களும் போட மாட்டாங்க. 20% வாக்கில் வன்னியரும் வெள்ளாள கவுண்டரும் அதிமுகவுக்கு 10% ஓட்டர்ஸ், மீதி 10% ஓட்டர்ஸ் ரெட்டையில ஓட்டர்ஸ். அந்த லெட்டர் ஓட்டர்ஸில் போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், அருந்ததியர், இந்த மாதிரி சபல்டன் காஸ்ட்டு, ஆண்டி பண்டாரம், பல ஏழை எளிய மக்கள், ஜெயலலிதாவால் விரும்பக்கூடிய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மீது பற்றுதல் கொண்டவங்க ஒரு 10% இருக்காங்க. இந்த 10% ஓட்டில் விஜய்க்கு வந்து கணிசமான பகுதி கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் ரெட்டலை ஓட்டை பிரித்த மாதிரி, எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு கமல்ஹாசன் ரெட்டலை ஓட்டை பிரித்த மாதிரி, விஜய் 3 எழுத்து, எம்ஜிஆர் 3 எழுத்துன்னு இந்த பாமர எம்ஜிஆர் ஜெயலலிதா சினிமா ஹீரோக்கள் பின்னாடி இருந்த இந்த பாமர ஓட்ஸ், அதில் இன்னும் சொல்லப்போனால் பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் இல்லாத ஓட்ஸு, இது வந்து ரெட்டலை ஓட்டு வந்து ஒரு 3-4% ஓட்டாவது எடப்பாடிகிட்ட இருந்து விஜய் தட்டி தூக்கிடுவார். அப்போ அதை வந்து விஜயை விரும்பலை. அப்படி நம்ம தட்டி தூக்கணும்னா அது அனுகூல சத்துருவா உதயநிதி ஸ்டாலின் தான், ஸ்டாலின் நிழல் தான் உதயநிதி ஸ்டாலின் எம்பவர் பண்ணுறது ஆகுமே. இப்படி ஒரு சூழ்நிலை மாட்டிட்டோமே. அதிமுக பாஜகவை 11.4% தாமரையில் எடுத்த பாஜக கிட்ட போயிட்டாங்களேன்னு ஒரு வேதனை அவர் கண்ணில் தெரியுது, அவர் முகத்தில் தெரியுது, உறுதியாக தெரியுது. இந்த நீங்கள் கணிச்சது விஷயம் நேற்று அந்த 2 நாள் நிகழ்வு வச்சு கண்டிப்பாக என்னோட கணிப்பு சோகமாக தான் இருந்தார். நம்ம தனிச்சு போட்டிட்டு உதயநிதி திமுக எதிர்ப்பு வாக்க பிரித்து அந்த பாமர சார் 1000 சொன்னாலும் கிறிஸ்டின் முஸ்லீம் சார் விஜிலண்ட் அண்ட் அலர்ட், அவங்க சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எதுவோ அதுக்கு தக்கன திமுக காங்கிரஸ் தான் போடுவாங்க. கருத்தை சொன்ன பிறகு கேள்வி வைங்க போடுவாங்க. விஜய்க்கு போட போகிறது
தோத்து போன கட்சியில் உள்ள ஓட்டு தான் வரும். தோத்து போன கட்சி டிக்ளைனிங் பார்ட்டி வந்து எடப்பாடி பழனிசாமி தான். சீமான் தோத்தாலும் ரைஸ் ஆகிட்டு இருக்கிறாரு. சீமான் விஜய் 214 அதை காட்டி சீமான் வளருவார். விஜய் அருந்ததியருக்காக அனுப்பார். சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு ஒரே கட்சி 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லுவார். விஜய் பெரியாருக்காக அனுப்பார் 10-11. சீமான் பெரியார் எதிர்ப்பில் 15-20% வாக்கு எடுக்க முடியும்னு சொல்லுவார். சீமான் பல்லர்களை பாண்டியர்கள்னு சொல்லுவார். விஜய்க்கு இதில் வியூஸ் இருக்காது. சீமான் வந்து பஞ்சமர் நிலத்தை மீட்கணும்னு சொல்லுவார். விஜய்க்கு இதில் வியூஸ் இருக்காது. பெரியாரே மண்ணுதான்னு சீமான் சொல்லுவார். விஜய் 10-11 ஸ்டாலின் எடப்பாடி கூட பெரியாருக்காக அனுப்பார். ஸோ சீமானை பொறுத்தளவில் 214 விஜய் போட்டால் விஜய் சீமான் கம்பாரிசனில் சீமான் யாருக்காக நிற்கிறார் எதுக்காக நிற்கிறாருங்கிறதுல கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசனில் சீமான் ஜம்பு தான் ஆவார். பாதிக்கப்பட போகிறது விஜயகாந்த் வந்த போது ரெட்டையில வாக்கு பாதிக்கப்பட்ட மாதிரி, கமல்ஹாசன் வந்த போது ரெட்டையில வாக்கு பாதிக்கப்பட்ட மாதிரி விஜய் 214 போட்டாலும் பாதிக்கப்படுவது எடப்பாடி பழனிசாமியும் அவருக்கு ஓட்டு போடக்கூடிய அரசியல் அதிகாரம் தொடர்பான வன்னியர் தேவேந்திர குல வேளாளர் தவிர பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் இல்லாத கம்யூனிட்டிஸ் வந்து அதிமுக பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் இல்லாத கம்யூனிட்டி ரெட்டையில அது மயக்கத்தில் போடக்கூடியவங்க விஜய் சினிமா ஹீரோன்னு குறிப்பிட்ட அளவு போடுவாங்க. அது திமுகவின் பிரதான எதிரியை நஷ்டப்படுத்தும். ஸோ விஜய் சோகத்தில் இருக்கிறாரு. நம்ம கட்சி ஆரம்பித்து அனுகூல சத்துருவம் ஆயிட்டோமே, நம்ம யாரை எதிரியாக நினச்சோமோ அவருக்கு அனுகூல சத்துருவம் ஆயிட்டங்கிற வேதனையில வருத்தத்திலேருந்து அவர் இருக்கிறாரு. இன்னும் மாற்றி பேசுவார். நான் மீண்டும் சொல்கிறேன், ஆதவர்ஜுனா எடப்பாடிக்கு ஏஜென்ட்னு குற்றம் சாட்டுறேன். அவர் கொடநாடு கொலையை பற்றி பேசிக்கிட்டு இல்லைன்னு மறுக்கட்டு. கண்டிப்பாக அவர் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பார். பார்த்துட்டு அந்த ஸ்டாண்ட்லேருந்து மாறி நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடியை பற்றியோ அல்லது கொடநாடு பற்றியோ பேசுகிறாரா என்னங்கிறத நம்ம பொறுத்து. அதான் தந்தை பெரியார் மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களா, கடவுள் உங்கள் முன்னாடி வந்தால் என்ன சொல்றீங்க, இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான். இப்போ நான் குற்றம் சாட்டுறேன். விஜய் சோகத்திலையும் பரிதாபத்திலையும் இருக்கிறாரு. கூட்டணிக்கு இல்லை 214 எப்படி போட்டுவிடுமோன்னு பரிதவிக்கிறாரு. ஒருவேளை 214 தட்டிக்கு போட்டால் கூட அது எடப்பாடியை பாமர மக்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா பாமர மக்கள் ரெட்டையில வாக்க பாதிக்குமே, அது ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு மேலும் ஸ்ட்ரெங்தன்லாம் பண்ணுன்னு பரிதாபத்திலும் வேதனையில் இருக்காரு. ஆதவர்ஜுனாவும் இதே வேதனையில் தான் இருக்கிறாரு. அதனால தான் இவர்கள் வந்து கொடநாடு கொலையை பற்றியோ அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைது இல்லைன்னோ சீமான மாதிரி போல்டாக தைரியமாக 214 நிற்பம்பா, பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை நாராக உரி பண்ணி தில்லா துணிச்சலாக இல்லை. சீமானுக்குள்ள அந்த துணிச்சலும் தெளிவும் விஜய்கிட்ட இல்லை. விஜய் அரசியல் வியாபாரத்துக்கும் உள்நோக்கத்தோடும் நெகட்டிவாட்டும் அரசியலில் வந்திருக்கதா நான் குற்றம் சாட்டுறேன். இல்லைன்னு அவர் நிரூபித்தா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறேன். ஓகே, பார்ப்போம். அது காலம் தான் பதில் சொல்லும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். Extraordinary problems require extraordinary care. Available to 50% off on skin and hair treatments only at We Care.